இன்றைக்கு நாம் உபவாசித்து ஜெபிப்பதின் நோக்கமும் அதன் வல்லமையும் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Today we are going to hear the word of God on the topic power and purpose of fasting and praying. உபவாசத்தை பற்றியும் ஜெபத்தை குறித்தும் நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். We have heard many messages about praying and fasting. உபவாசத்தை பற்றி உபவாசம் முழுவதுமாக ஆகாரம் எடுக்காதபடி தண்ணீர் மாத்திரம் குடித்து கொண்டு உபவாசம் செய்வது ஒரு முறை என்றும் 3 நாட்கள் புசியாமலும் குடிக்காமலும் இருக்கிற உபவாசத்தை வேதத்திலே 2 இடங்களிலே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தானியேலுடைய புஸ்தகத்திலே நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற கருப்பொருளின்படி ருசியான பதார்த்தங்கள் சாப்பிடாதபடி ஆகாரத்தை கட்டுப்படுத்தி உபவாசிக்கிற அப்படி 3 விதமான உபவாசங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We are seeing 3 types of fasting in the scriptures. The first one is completely avoiding the food and water. The second one is for fasting for 3 days and praying without any food or water. And the third type is like the one which we are planning today, or for this coming 21 days, like the one Daniel was fasting without the choice foods. இந்த உபவாசம் இருப்பதுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, when we see the very purpose of fasting, உபவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றி செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியிலே கற்றுக்கொள்ளும் போது உபவாசம் ஒரு ஆவிக்குரிய பட்டயம் என்று பார்த்தோம். When we were meditating about the spiritual warfare in our Bible study, we have seen that the fasting is a spiritual sword. ஜெபம் ஒரு ஆவிக்குரிய பட்டயம் என்று பார்த்தோம். Sorry, a prayer is a spiritual sword. அப்போ இந்த ஆவிக்குரிய பட்டயம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கூர்மையானதாக இருக்க வேண்டும். So the spiritual sword should be very sharpened. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் வழங்குதலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. Ecclesiastes 10:10 says, if the axe is dull and its edge is unsharpened, more strength is needed. இந்த ஜெபத்தை பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் போது அங்க மக்கள் எல்லாரும் கூடி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த இடத்திலே அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு சிறைச்சாலையிலே இருந்த அந்த பேதுருடைய கட்டுகள் கலண்டு போனதையும் சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்பட்டதையும் விடுதலை ஆக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். We are seeing in Acts 12:5 when Peter was kept in prison and when the church was earnestly praying to God for him, we were seeing that the gates of the prison was opened and the clutches of him was removed. நாம் இப்பொழுது இந்த அநேக நேரங்களிலே இங்கே இருந்து நாம் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அநேகருடைய வியாதிகளுக்கு குணமாகிறதை நாம் பார்க்கிறோம். We used to see when we are praying from here that the sickness of the people in India is cleared. ஜெபத்திற்கு ஒரு தூரம் ஒரு தடை இல்ல. Distance is not a matter for prayer. ஆனால் அந்த ஜெபம் குறி தவறாமல் நல்ல ஒரு கூர்மையானதாக இருக்குமானால் நாம் ஜெபிக்கிற நோக்கம் அது சரியாக சென்றடைந்து விடுதலையை கொடுக்கும் என்கிறதை அறிந்திருக்கிறோம். We know that if the prayer is very sharp, it will fulfill the purpose for which we are praying. அதனாலதான் அந்த ஜெபிக்க நாம் இந்த குறிப்பான இந்த கூர்மையான ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அந்த ஆயுதமாகி அந்த ஜெபமாகி ஆயுதத்தை கூர்மைப்படுத்துவதற்கு நாம் உபவாசித்து ஜெபிப்போமானால் அந்த ஆயுதம் நாம் அனுப்புகிற காரியம் அது வாய்க்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வார். Before using the sharp object that is the prayer, if we fast
to sharpen that, the God will work in that. இரண்டாவதாக இந்த ஜெபம் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக நாம் பார்க்கிறோம். Secondly, we are seeing the prayer is a spiritual warfare. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நமக்கு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing in Ephesians 6:12 that there is a struggle with the spiritual forces of evil in the heavenly realms. அப்ப ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அது. So prayer is a spiritual warfare. ஆனால் இந்த ஜெபத்திற்கு தடையாக 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. ஒன்று, பொல்லாத ஆவிகளால் ஏற்படுகிற எதிர்ப்புகள். So we are seeing that there are 2 obstacles for this kind of prayer. One is the obstacle from the evil forces, evil spirits. இரண்டாவது, நம்முடைய சரீரமே நம்முடைய ஜெபத்திற்கு சில நேரங்களிலே தடையா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Secondly, we are seeing our body itself is an obstacle for our prayer. நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, when we see in Galatians 5, 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். It is saying that for the flesh desires what is contrary to the spirit, and the spirit what is contrary to the flesh. They are in conflict with each other, so that you are not to do whatever you want. நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். We are willing to pray. ஜெபிப்பதற்காக ஆயத்தம் கூட பண்ணுகிறோம். We are getting prepared for prayer. ஆனால் ஜெபிக்க முடியாதபடி நம்முடைய மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக ஆவி சொல்கிறது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் மாம்சம் அதற்கு விரோதமாக கொஞ்சம் பொறுத்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி அதை தடை செய்கிறதை பார்க்க முடிகிறது. My spirit is willing to pray, but my flesh is trying to put an obstacle for the prayer. அதே போல நீங்க ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனமும் அப்படி சொல்லுகிறது. அதில ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று எழுதியிருக்கிறது. Similarly, Romans 7:23 says, but I see another law at work in me, waging war against the law of my mind and making me prisoner to the law of sin at work and within me. முதலாவது ஆவிக்குரிய போராட்டம், இரண்டாவது மாம்சத்தில் எழும்புகிற போராட்டம், மூன்றாவது மனதிலே ஏற்படுகிற போராட்டம். Firstly, a spiritual war. Secondly, a war in our flesh. Thirdly, there is a war in our mind. மூன்று விதத்திலே ஜெபம் தடைபடுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. These are the 3 obstacles we are seeing for our prayers. நான் உண்மையிலே ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. Really, we want to pray, but we are not able. நேயர்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இந்த சூழ்நிலையை உங்க வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பீங்க. Many of us must have experienced such a kind of situation in our lives. முதல் நாள் இரவிலே காலையிலே அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பீர்கள். In the previous day night we decided to pray the next morning. நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அதிகாலையில எழும்பி இன்னைக்கு போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து விட்டு, ஆனால் அன்றைக்கு தான் காலையில ரொம்ப அசதியாக சரீரம் சொல்லும், இல்ல நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி. I might have decided to pray the next morning, but on that day only I'll be feeling tired in my body, and my body is telling that it is so tired, so that you can take some rest. இன்னொரு விதத்துல ஏதாவது ஒரு காரியம் யாராவது ஒருவர் கூட நாம் பேசுவோம், சம்பாதிப்போம், அல்லது யாராவது ஒருத்தர் போன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு செய்தி வரும், அதனால நம்முடைய மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டுரும். அப்ப ஜெபத்துக்கு நேராய் கடந்து போகிற நேரத்துல அங்க ஒரு தடை ஏற்பட்டு விடும். Sometimes we may be conversing with others, and
and some phone calls will come. Because of that, our mind will get upset and there will be an obstacle for prayer. இந்த இரண்டையும் கடந்து ஜெபிப்பதற்கு உட்காரும் போது ஜெபம் வல்லமை உள்ளதாக செயல்பட முடியாதபடி சிந்தனைகள் அங்கே இங்கேயும் திருப்பப்பட்டு நமக்கு நம்முடைய ஆவியிலே ஒரு போராட்டத்தை காண முடியும் ஜெபத்திலே. After crossing these two obstacles, when we are starting to sit in the prayer, there will be a struggle in our mind, being an obstacle for sitting in the prayer. இந்த மூன்று விதமான போராட்டங்களையும் மேற்கொள்ளும்படியாக நம்முடைய மாம்சத்தையும் மனதையும் ஏற்படுகிற ஆவிக்குரிய போராட்டத்தையும் அடக்கும்படியாக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது இந்த வல்லமைகளில் இருந்து விடுதலை ஆக்கி கூர்மையாய் ஜெபிக்க நமக்கு இந்த உபவாசம் உதவியா இருக்கிறது. When we are fighting against these kinds of obstacles in our mind, flesh and spiritual warfare, the power will be from up above. நாம் இந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்த்தபடி இந்த 3 வாரங்களாக தானியேல் தன்னை தாழ்த்த ஆரம்பித்த போது 12வது வசனம் சொல்லுகிறது, நான் உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். We are seeing when Daniel 10:3, when he started to humble himself for 21 days, we are seeing a message from the angel that the very first day you have started humbling yourself, your prayer has been heard. அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி அந்த கேப்ரியல் தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. காரணம் அந்த தானியேல் உபவாசித்து ஜெபித்த போது இந்த தடைகள் மாறினதை நாம் பார்க்க முடிகிறது. We are hearing from the angel Gabriel that the very first day when you started praying, your words were heard, and because of your prayer I have come to you. Why? Because as when Daniel started fasting and praying, this has been released. இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு இந்த உபவாசம் ஒரு நல்ல ஏதுவாக இருக்கிறது. Secondly, fasting is a very good tool to humble ourselves before God. நீங்கள் எஸ்ரா எழுதின புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியை நினைக்கிறேன். அதில் நாம் வாசிக்கும் போது எஸ்ரா நாங்கள் எங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வேண்டி தாழ்த்துறான்னு சொன்னா, எங்க வழிகளை கத்தடத்தில் தேடுவதற்கும் நான் அவர்களுக்கு பாதுகாவலுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் அகாயா நதி அண்டையிலே உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. As we read in Ezra 8:21, they have humbled themselves before God. Why they have humbled themselves before God? Because in order to seek the safe journey for them and their children. இரண்டாவதாக ஒரு பகுதியை பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே இஸ்ரவேலர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து தங்களுடைய பாவங்களை தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. One more scripture we are seeing in Nehemiah 9:1-2, that the Israelites gathered together fasting and wearing sackcloth, putting dust on their heads in order to confess their sins and the sins of their ancestors. இன்னொரு வேத பகுதியிலே தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடுவதற்கு என் முகத்தை ஏறெடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In another scripture in Daniel 9:3, he says that I, Daniel, understood from this, I turned to the Lord God and pleaded with him in prayer and petition, in fasting and in sackcloth and ashes. இது எல்லாவற்றிலும் தாழ்மைப்படுத்துவதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? உபவாசத்திலும் ரட்டிலும் தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக் கொண்டதும் சாம்பலிலே உட்கார்ந்தும் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை நாம் பார்க்க முடிகிறது. In all these situations, we are seeing they have humbled themselves before God
with fasting and putting ashes in their heads. நாம் முதலில் பார்த்தோம் உபவாசத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி. Firstly, we have seen what's the purpose of fasting. உபவாசித்து தாழ்த்துவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Why we are humbling ourselves in fasting before God? Peter says in 1 Peter 5:5, God shows favor to the humble. அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயங்களிலே பெருமை குடிகொண்டிருக்கும். அதனால் ஆண்டுடைய நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படாதபடி தடையாய் நின்று கொண்டிருக்கும். Many times our heart is filled with pride. That will be an obstacle for our prayer to reach God. அப்போ ஒரு நோக்கம் உண்டு உபவாசத்திற்கு. தங்களை தாழ்த்தி முதலாவது அந்த எஸ்ரா ஜெபம் பண்ணும்போது அவன் தன்னுடைய கர்த்தர் தன்னுடைய வழிகளை அவளுக்கு காண்பிக்கும்படியாகவும் சத்துருக்களிடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாகவும் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாவலாக சென்று அடையத்தக்கதாக அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். As we are seeing that Ezra humbled the Israelites before God in order to show the ways of God to them and to seek the protection for them and their children. நெகேமியாவுடைய நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் வந்து கூடி தங்கள் மீது உபவாசித்து தங்களுடைய தலைகளிலே புழுதியை போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி அவர்கள் உபாசித்தது காரணம் தங்களுடைய பாவங்களுக்காகவும் தங்களுடைய பிதாக்களுடைய பாவங்களுக்காகவும் மனம் திரும்புதலுக்காக உபவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். We are seeing that they humbled themselves before God in fasting and in sackcloth and putting ashes in order to confess their sins and their repentance. இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு அந்த உபவாசத்தை சொன்னதை பார்க்க முடிகிறது. தானியேலை நான் என் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்கள் தொகையை புஸ்தகங்களில் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing here that Daniel said, I, Daniel, understood from the scriptures according to the word of the Lord given to me, given to Jeremiah the prophet, that the desolation of Jerusalem would last 70 years. So he fasted to seek the things that is going to come. அப்போ தன்னுடைய தேவ சமூகத்திலே உபாசித்து தாழ்த்துவதற்கு தானியேல் ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. 70 வருஷம் ஆகிவிட்டதே ஆண்டவரே, தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன். இன்னும் இந்த எருசலேமுடைய பால்கடிப்பின் தீரவில்லையே, எப்பொழுது எருசலேம் கட்டப்படும், எப்பொழுது அடிமைத்தனம் நீங்கும் என்று சொல்லி அந்த நோக்கத்துக்காக அந்த தன்னை தாழ்த்தினதை பார்க்க முடிகிறது. We are seeing that since Daniel understood from the scriptures that the desolation is lasting again for 70 years, when the deliverance for the Israel will come, he had a purpose to humble himself before God, seeking that. இன்னைக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் தாழ்த்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்முடைய சபையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அப்ப எழுப்புதலை எப்பொழுது அனுப்புவீர் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். Today also we have a purpose in having a fasting for these 21 days because we are going to seek the revival for the church and the world. இரண்டாவதாக கடந்த 2020 வருஷம் முழுவதும் எல்லா நாட்களிலும் உலகம் முழுவதும் துக்கமும் சமாதானமற்ற சூழ்நிலைகளாய் கடந்து சென்று கொலை நோயினால் பாதிப்பு ஏற்பட்டது. கர்த்தாவே, எப்பொழுது இந்த நோயை அழித்து ஒரு சமாதானத்தை கொடுப்பீர் என்று தேவ சமூகத்தில் தாழ்த்தி வாசிக்க ஜெபிக்க போகிறோம். Throughout 2020, there was a peaceless situation because of the pandemic and was a sad situation. So now we are going to humble ourselves and seek the face of the Lord to have the deliverance from that. மூன்றாவதாக நாம் தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அதற்காக ஆண்டவரே நீ சீக்கிரம் வருவேன் என்று சொன்னீரே, எப்பொழுது வரப்போகிறீர் என்று சொல்லி உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருந்து அதற்காக நாங்கள் உங்களுடைய முகத்தை தேடுகிறோம் உபவாசித்து என்று அதற்காக நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம்.
Thirdly, we are going to humble before the Lord in order to expect the coming of our Lord Jesus Christ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மணவாளன் எடுபட்டு போகும் நாள் வரும், அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். In Matthew, we are seeing there will be a time that the bridegroom will be removed, and that time his disciples will be fasting. நாம் உபவாசிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனார், திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வாரும் என்று அதற்காக உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். So there is a purpose for our fasting, that you have gone into the heaven, so we are expecting you are coming, and that is the purpose. We are going to humble ourselves expecting his coming again. நாம் முற்றிலும் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் உபவாசித்து தாழ்த்தி ஜெபிக்கிறவர்கள் அல்ல. We are not only fasting and praying for our worldly blessings, தேசமும் நாமும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், in order for the nation and ourselves to repent before God, கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு காண்பிக்கவும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும், in order that God shows the ways for us and to protect us and our children, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் வருவதற்காக காத்திருப்பதற்காக வேண்டியும், in order to waiting upon the Lord for his coming, நான்காவதாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்மேல் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தன்னை தாழ்மைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, we are going to repent for the protection from the judgment that is going to come. இந்த பாவத்துக்கு விரோதமாக அவன் செய்த பாவத்துக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் நியமித்திருந்தார். As we read in the scripture, God has decided a judgment for the king Ahab. ஆகாப் தன்னை தாழ்த்தின போது ஆகாப் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியாவை நோக்கி, என் தாசனாகிய ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோ என்று சொல்லி அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். In the next verse, we are seeing when Ahab humbled himself before God, the God is speaking to his prophet Elisha, that is, have you seen that how my servant Ahab humbled himself before me? நாம் உபவாசித்து நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் தேசத்தின் மேல் வரவிருக்கிற நியாய தீர்ப்பை கர்த்தர் மாற்றுகிறார். When we are humbling before our Lord, God will turn the judgment that is decided on the nation. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். God will provide a deliverance in our life. மூன்றாவதாக தேசத்தின் மனம் திரும்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Thirdly, we are seeing the people of God are fasting for the repentance of the nation. நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 11 15 வசனங்களை வாசிக்கும் போதும், யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்கும் போதும் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கோருங்கள், மூப்பரையும் தேசத்தின் குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing in the book of Joel in the chapter 1 and 2, it says that declare the day of fast and gather the holy people. அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. Here we are seeing the prophet is warning about the great danger that is coming. The day of the Lord is coming. அதனால ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்களுடைய இருதயத்தை முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். That is why God is telling that immediately you return to me with all your heart, with fasting and weeping and mourning. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that rend your heart and not your garments, return to the Lord your God, for he is gracious and compassionate, slow to anger and abounding in love. தேசம் முழுவதும் அந்த கர்த்தரை விட்டு விலகி போன போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்து தேசத்தின் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்கள் அந்த உபவாசித்து தாழ்த்த ஆண்டவர் அழைக்கிறார். When the whole nation turned away from the God through his prophet, the Lord God is calling the nation to repent and turn towards him. இது நீங்க பழைய ஏற்பாட்டிலே முழுவதுமாய் அத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே வாசிக்கும் போது ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு மனம் திரும்பும்படியாக திரும்ப திரும்ப அழைக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். Whenever the people are turning away from God, God used to call the people through his prophet in all the books of the prophets. அதனாலதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசியிலே ஒருபடி அதை விட கூட வந்து நீங்க ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால்குண்டு குழந்தையை கூட்டுங்கள் என்று சொல்லி பரிசுத்த உபவாச நாளை நியமங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 13வது வசனத்துல. We are seeing in Joel 1:14 and 15, declare a holy fast, call a sacred assembly, summons the elders and all who live in the land to the house of the Lord your God and cry out to the Lord. அதுல ஒரு பெரிய காரியம், சின்ன பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God is expecting from all the child to the elders has to fast before him and humble us. ஒரு தேசத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், ஒரு தேசத்துக்கு விரோதமாய் கர்த்தர் நியமித்த ஆக்கினை தீர்ப்பு நீக்கப்பட வேண்டுமானால், சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் முதியோர் வரைக்கும் ஆசாரியர் லேவியர் வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை இந்த பகுதியில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that Lord has written in the scripture, if the sin of a nation has to be turned or forgiven, or the judgment on a nation has to be turned, so we have to fast, including our children and to the elders and to the Levites and the prophets before God and humble ourselves before him. அதே போலதான் யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலே கூட கர்த்தர் இந்த 3ஆம் அதிகாரம் 4 இருந்து 10 வசனங்களை நாம் பார்க்கும்போது, similarly in the book of Jonah, when we see in the chapter 3 from verses 4 to 10, அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. I'll read for you. யோனா சொன்னதெல்லாம், யோனா அந்த பட்டணத்துக்கு நாம் செய்தியில அதிகமாய் கேட்டு இருக்கிறோம். யோனா இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி சொன்னதையும் அதை கேட்ட அந்த ஜனங்கள் அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When the people heard the warning from the God, the people fasted, including their children, and sat in the sackcloth and humbled themselves before God. அதுக்கு சரி, அது எழுதி இருக்கிறது, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி. Including the children and the elders, they sat in the sackcloth. இந்த செய்தியை நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says, when the warning of Jonah reached the king of Nineveh, he rose from his throne, took off his royal robes, and covered himself with a sackcloth and sat down in the dust. அப்போ ஒரு உபவாசித்து ஜெபிக்கும் போது, தாழ்த்தும் போது
கர்த்தர் அந்த தேசத்துக்கு நியமித்திருந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. When we are humbling ourselves in fasting before our Lord, we are seeing there will be a deliverance from the judgment that God has desired on the nation. நாம் அடிக்கடி ஜெபத்திற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை தாழ்த்தும் போது many times we use the verse 2 Chronicles 7:14 that when the people of God humble themselves before God, தங்களை தாழ்த்துவதற்கு ஒரு நல்ல ஒரு உபவாசத்தையும் தாழ்மையும் கர்த்தர் கேட்டு தேசத்தின் சேமத்தை கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். When we are humbling ourselves before God, here he is listening to our prayers and sends the deliverance to the nation. நான்காவதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உபவாசித்து ஜெபிக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். Fourthly, we are seeing in the scriptures, in order to know the will of God, the people of God have fasted. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2-3 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். I'll read Acts 9:2-3. இந்த அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த வசனம் சரியில்லை நினைக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that while they were worshipping the Lord and fasting, the Holy Spirit said, set apart for me Barnabas and Saul for the work to which I have called them. அப்போ அந்த நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு 9ஆம் அதிகாரம் சொல்லிட்டேன். 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிடித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So sorry, it is Acts 13:2-3. While they were worshipping the Lord and fasting, the Holy Spirit said to them, set apart for me Barnabas and Saul for the work to which I have called them. நாம் பொதுவாக நாம் அந்த ஊழியத்தை குறித்து அல்லது தேவ சித்தத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முக்கியமான சூழ்நிலைகளிலே நாம் இருக்கும்போது ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து. Before making a decision in our life, when we are fasting and praying before God, God is revealing his will to us. இதுதான் நாம் பார்க்கிறோம். அந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனங்களில் எல்லாம் பார்க்கும்போது தானியேல் உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் அங்கே தானியேலுக்கு அந்த பதிலை கொண்டு வந்து கொடுத்ததை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். That is what we are seeing in Daniel 9th chapter. When Daniel humbled himself before God, he has given his plan to him. அந்த தானியேல் எழுதின புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 21, 23 வசனங்களில் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு அந்த உபவாசத்திற்கு பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். When we are seeing in Daniel 1 and 21 and 23 verses, we are seeing that God has given the answer for his prayer. 9ஆம் அதிகாரம் 21 27 வரைக்கும் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய திட்டத்தை தெளிவாக தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். When we are reading in chapter 9 verses 21 to 27, that we are seeing that God is revealing his plan to Daniel. அப்ப உபவாசித்து ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு உபவாச ஜெபம்
அது ஒரு நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது. So the fasting prayer is a very good tool to in order to know the will of God and the plan of God in our life. நாம் பார்த்தோம் உபவாசித்து ஜெபிப்பதின் நோக்கமும் வல்லமையும் என்று சொல்லி. So today's topic is the purpose and the power of the fasting and praying. உபவாசத்தின் வல்லமையை குறித்து ரெண்டு குறிப்புகளை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். We are going to complete the message by seeing the power of fasting in 2 points. இந்த பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபவாசம் ஒரு வல்லமையை கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We generally know that this fasting brings a power in our life. எதற்காக என்று சொன்னால் பாவத்தின் வல்லமையில் இருந்து நாம் வெற்றி பெறுவதற்காக உபவாசம் நமக்கு தேவை இருக்கிறது. In order to gain victory over the sin, this fasting and praying is required in our life. நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமாகிய இவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are seeing in 1 John 3:16, it says that the lust of the eyes and the pride of the life and the lust of the flesh is from the world. இரண்டாவதாக நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you see in Hebrew 12:1, it says that let us throw off everything that hinders and the sin that so easily entangles. இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் முழுவதிலும் அது நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is engulfed in the community that is surrounding us. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பாரங்களை சுமக்கிறவர்கள் வாழ்க்கையிலே அநேக பாரங்களையும் நம்மை இது நம் நேரடியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாய் சந்திக்கிற காரியம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரங்கள். இரண்டாவது, நம்மை சுற்றி இருக்கிற பாவங்கள் நம்மை நெருக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Firstly, we are seeing that there is a great weight that is upon us and the sin that is surrounds us in the community that is there around us. இது இந்த உலகத்தை வாழ்கிற அவிசுவாசியானாலும் விசுவாசியானாலும் யாரா இருந்தாலும் இவைகளால நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். Whoever it is, a believer or a non-believer, we are being oppressed by these things. இந்த உலகத்தில் உண்டான இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு விசுவாசியானாலும் ஊழியனானாலும் எல்லாரையும் அந்த காரியம் நெருக்கி மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. We are seeing that these three things in the world is oppressing the believer and the non-believer in their life. ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் 2லிருந்து 11, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 13 வசனங்களை இந்த வசனங்களில் பார்க்கும்போது இந்த பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 3 விதமான சோதனைகளையும் கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. We are seeing in the scripture in Matthew 4:2-11 and Luke 4:2-13, before our Lord Jesus Christ started his ministry, we are seeing that the Satan has brought all these 3 temptations in his life. இவைகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் முதலாவது எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் உபவாசமாய் காணப்படுகிறது. To gain victory in all these things is the very tool that our Lord Jesus Christ has taken is the fasting and praying. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற இந்த சூழ்நிலையிலே வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு உபவாச ஜெபம் வெற்றியை கொண்டு வருகிறதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். In today's situation also in our life, we can say that this kind of fasting and praying will bring a victory in our life. அல்லது அல்லாவிட்டால் இவைகள் எந்த நேரத்திலும் எந்த விசுவாசியையும் எந்த ஊழியனையும் கூட அது விழத்தள்ளுவதற்கு இவைகளிலே வல்லமை உண்டு. All these 3 things have the power to put down a minister or any believer. ஆனால்
உபவாசித்து ஜெபிக்கும் போது இவைகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த முடியும், இவைகளை தோற்கடிக்க முடியும், இவைகளை துரத்த முடியும். When we are fasting and praying, we will be able to defeat them. They put them under our feet and stamp them, and we can overcome them. இரண்டாவதாக, பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலையாக்க அல்லது விடுதலை பெற இந்த உபவாசம் தேவை. Secondly, to get a deliverance from the clutches of the devil, this fasting is required. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 இருந்து 29 வசனத்தை வாசிக்கும் போதும், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5 இருந்து 21 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கு சந்திர ரோகியாகிய ஒரு பிசாசு பிடித்த ஒரு பையனை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. When we are reading in Mark 19:28 to 29, we are seeing a person is bringing his son possessed by a demon. அப்பொழுது தகப்பன் சொல்கிறார், அவருடைய சீஷரிடத்தில் இவரை கொண்டு வந்தேன், அவர்களால் இதை துரத்த கூடாமல் போய்விட்டது என்று சொல்கிறார். That father is telling to Jesus that I have brought my son to your disciple, they could not able to cast out this demon by them. இயேசு அந்த பிசாசை துரத்தி விடுகிறார். But Jesus casted that demon out. சீஷர்களிடத்தில் வந்து ஏன் எங்களால் துரத்த கூடாமல் போயிற்று என்று கேட்கிறார். The disciples were asking Jesus, why could we not cast it out? அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி அவைகள் போவாது என்று சொல்கிறார். Then only Jesus is telling to them that this kind can come out by nothing but prayer and fasting. சீஷர்களுக்கு விசுவாசமும் இல்ல, வல்லமையும் இல்லை என்று அர்த்தம் இல்ல. அவர்களுக்கு ஏற்கனவே சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். It doesn't mean that the disciples had no power and faith in them, but already God has given them the power to overcome the devil. அவர்கள் பிசாசை துரத்தினார்கள், வியாதியஸ்தரை சுகமாக்கினார்கள். They have casted out the devil and healed the sickness. ஆனால் சில சமயங்களிலே அந்த இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துவதற்கு உபவாசம் ஒரு வல்லமையை, அதிகப்படியான வல்லமையை கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. But in some situation, in order to cast out the demons like this, we are seeing that the fasting is bringing up more power to overcome the situation and get a victory over them. கடைசியாக சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்கு உபவாசம் தேவை இருக்கிறது. Lastly, the fasting is required in order to destroy the works of the devil. அந்த எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 17 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, we are reading in Esther 4th chapter verses 16 and 17. அந்த பகுதியிலே ஆமான் என்ற அந்த மனிதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமே அழித்து தீர்ப்பதற்கு அவன் முழுவதுமாக திட்டம் போடுகிறான். Man Haman was conspiring to destroy the whole Jews and Jewish community. ஆனால் அந்த எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் மொர்தெகாய் அந்த அங்கே இருந்த யூதர்கள் எல்லாரும் 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசித்த போது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So when Esther and Mordecai fasted and prayed, and the whole people of Israelites fasted and prayed for 3 days, we are seeing in Esther 9th chapter, the situation completely turned upside down. எந்த ஆமான் அந்த ஜனங்களை அழிப்பதற்காக மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை உண்டாக்கினோ, அதே தூக்கு மரத்துல அந்த ஆமான் தூக்கி போடப்பட்டதை அந்த பகுதிகளில் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவை நாம் பார்க்கிறோம். Because of the fasting prayer, the situation changed, and the same man Haman was hanged on the gallows that he has prepared for Mordecai. இன்றைக்கு கூட பொல்லாத மனிதர்கள் பிசாசின் வல்லமைகளை உபயோகப்படுத்தி அநேக குடும்பங்களை, அநேக அவருடைய சரீரத்திற்கிற சுகபலனை அளிக்கும்படியாக ஏவி விடப்படுகிறதை பார்க்க முடிகிறது. Today also we are seeing that evil people are using the demonic forces to destroy the people of God and the other people. அந்த அநேகருடைய தொழில்களை நஷ்டப்படுத்தும்படியாக ஏவி விடுகிறதை பார்க்க முடிகிறது.
They are crippling the jobs of other people, the works of other people, using that. இப்படி பல விதமான பிசாசுகளின் வல்லமைகளை உபயோகப்படுத்தி ஜனங்களை அழிப்பதற்காக மந்திரவாதிகள் பில்லி சூனியம் செய்கிறவர்கள் செய்கிறதை எல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். We used to hear people are using the witchcraft and other demonic things to cripple the other people and destroy the other people. இவைகளை அழிப்பதற்கு, இந்த பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்கு உபாசித்து ஜெபிக்கும் போது அவைகளுடைய வல்லமைகள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு அந்த தீமையை கர்த்தர் முற்றிலுமாக அதை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். When we are fasting and praying, we will be able to see that God is destroying and crippling all these kinds of demonic forces in our life and change the situation upside down. ஒன்று, உபாசத்தினாலே நாம் பாவத்தை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிற பாவங்களை மேற்கொள்வதற்கு உபவாசம் தேவை. One thing, for overcoming the sin that is in the world, we need the fasting. இரண்டாவது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு உபவாசம் தேவை. Secondly, in order to deliver the people who are in the clutches of the devil, we need fasting. மூன்றாவது, சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்கு உபவாசம் தேவை. Thirdly, we need fasting to destroy the works of the devil. அப்ப உபவாசத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. So there is a purpose for fasting. உபவாசத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. There is a power for fasting. நாம் இந்த உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த நோக்கத்தை நிறைவேற்றி இந்த வல்லமையை செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. When we are fasting, let God fulfill the purpose and shower upon us the power through that fasting. பிரதர் பொன்ராஜ் ஜெபிப்பாங்க இதுக்காக. Thank you, Holy Father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் ஆண்டவரே, இந்த முதலாம் மாதத்துல ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறதற்கும் ஆண்டவரே எங்களை உம்மை நோக்கி பார்க்க எங்கள் முகங்களை நாங்கள் உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பன் நீர் எங்களை நடத்துகிறதற்கு ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சனகரிப்பு உம்மை நோக்கி சொன்னான் ஆண்டவரே, அப்பா இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்கள் பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி அவர்களை ரட்சித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா திரளான ஆண்டவரே அப்பா சோதனைகளும் கண்ணிகளும் எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாராய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மாத்திரமே எங்களை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்து நிற்கிற பாரமான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற லக்கை நோக்கி நாங்கள் ஓடி ஜெயிக்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஐயா. இந்த வேளையில நாங்கள் குடும்பங்களாய் சபையாய் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக ஆண்டவரே நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தும்படியாக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே முன்பாக எங்களை பிள்ளைகளோடும் ஆண்டவரே பெரியவர்களோடும் நாங்கள் ஆண்டவரே உபவாசித்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் போது ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கும்படியாக உம்முடைய வல்லமையை ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா பாவமான காரியங்களும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் டாடி, உமக்கு நன்றி. பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே ஒரு காலம் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வல்லமையை ஆண்டவரே அப்பா புறஜாதிகளுக்கு ஆண்டவரே தெரிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே விளங்க பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமை சுமந்து திரிகிறவர்களாய் நாங்கள் இருக்க உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிற உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் நாங்கள் இருக்க உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அதனால இந்த வருஷத்தின் முதல் மாதத்துல ஆண்டவரே நாங்க உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே தேடி ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தேடி ஆண்டவரே நாங்க சபையா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நடத்துவீராக, உம்முடைய கிருபை எங்களை நிரப்பி நடத்துவதாக என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அப்படி தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆண்டவரே பள்ளங்களை எல்லாம் நீங்க மேடாக்கி ஆண்டவரே விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ டாடி, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய விடுதலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உங்களுடைய சித்தத்தை விளங்க பண்ணுவீராக. உங்க திட்டம் எங்க வாழ்க்கையில என்ன என்பதை நீங்க எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக என்று ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே இந்த 21 நாட்களும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய களத்துல வல்லமையான ஆயுதமா எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அப்பா உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியா எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.